வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். ஏஎல் வினாத்தாள் கசிந்ததாக பரவும் தகவல் உண்மையா? பரீட்சைகள் திணைக்களம் அதிரடி விளக்கம். பரவிய வதந்திகளால் பரபரப்பு. மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு. பதவியை இழக்க நேர்ந்தாலும் கவலை இல்லை. ஜனாதிபதி அனுர அதிரடி. மின்வெட்டு பற்றி பேசக்கூடாதா? மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்பிக்களிடையே வெடித்த கடும் வாக்குவாதம். இலங்கையில் 1093 வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. நாடு கடத்த நடவடிக்கை. 80% வரை அதிகரிக்கும் அபாயம். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள உசார் எச்சரிக்கை. ஆழ்நடமாட்டமற்ற இடத்தில் வீசப்பட்ட குழந்தை. ஆட்டோவில் வந்த கும்பல் செய்த கொடூரம். சிசிடிவி மூலம் போலீசார் தீவிர வேட்டை. எங்க ஊர் எங்க தெரியா லைசா. இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் வினாத்தாள்கள் எந்த விதத்திலும் கசியவில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் உண்மையற்றவை என சுட்டிக்காட்டியுள்ளதோடு இவ்வாறான வதந்திகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வினாத்தாள் அடங்கிய பொதியானது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திறக்கப்படவோ அல்லது ஒருங்கிணைப்பு மையத்தில் இருந்து வெளியாகவோ இல்லை எனவும் அத்துடன் எந்த ஒரு வினாத்தாளும் எந்த வகையிலும் முன்கூட்டியே வெளியாகவில்லை என்பதையும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொய்யான தகவல்களால் பதற்றமடையாமல் இன்று நடைபெறும் பரீட்சைக்கு முகம் கொடுக்குமாறு பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கு அறிவித்துள்ளதோடு நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைப்படி அனைத்து பரீட்சை மையங்களிலும் பரீட்சைகள் இடம்பெறும் என்பதையும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து பரீட்சார்த்திகளும் தமக்குரிய அட்டவணைப்படி குறித்த பரீட்சை மையங்களுக்கு சமூகம் அளித்து பரீட்சைக்கு முகம் கொடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையானது கடந்த ஆகஸ்ட் 10 ஆரம்பமானதுடன் எதிர்வரும் செப்டம்பர் 5 வரை நடைபெற உள்ளது. நாடளாவிய ரீதியில் 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்று வரும் இந்த பரீட்சைக்கு 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தனக்குள்ள நிறைவேற்று அதிகாரங்களையோ அல்லது அரசாங்கத்திடம் உள்ள அதிகாரங்களையோ அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்த போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றிய அவர் சட்டத்தின் ஆட்சியையும் அரசியல் அமைப்பையும் மதித்தே ஆட்சி முன்னெடுக்கப்படும் என வலியுறுத்தியுள்ளார். அங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அரசியலமைப்பு திருத்தங்கள் காரணமாக கடந்த காலத்தில் சில ஜனாதிபதிகள் பதவியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை நினைவுபடுத்தியதுடன் அதே போன்று சவாலை தாமும் எதிர்கொள்ள நேரிட்டாலும் அதனை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். நான் இந்த பதவியில் எப்படியும் தொடர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வரவில்லை. நாட்டிற்கு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமெனில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த மாற்றமும் சவால்களின்றி சாத்தியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவை தன்னுடைய பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக இருந்தாலும் அவற்றை நிறுத்தாமல் முன்னெடுத்து செல்லும் உறுதிப்பாடு அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சவால்களின் விளைவாக எனது பதவியை இழக்க நேர்ந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விலகி செல்ல நான் தயாராக இருக்கின்றேன் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது மாவட்டத்தில் நிலவுகின்ற தொடர் மின்வெட்டு பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசாட் பதியுதீன் மற்றும் ஜெகதீஸ்வரன் ஆகியோருக்கிடையே கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் அடிக்கடி நிகழ்கின்ற மின்சார தடைகளால் பொதுமக்கள் சந்திக்கும் அசௌகரியங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அப்போது மின்வெட்டை பற்றி நாங்கள் பேசக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எம்பி ஜெகதீஸ்வரன் முந்தைய அரசாங்கங்களில் அமைச்சர்களாகவும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களாகவும் பதவியில் இருந்தவர்களே தற்போது நிலைமை குறித்து கேள்வி எழுப்புவது தொடர்பாக காட்டமான கருத்துக்களை முன்வைத்தார். இதனால் இருவருக்கும் இடையே காரசாரமான வார்த்தை பரிமாற்றம் ஏற்பட்டு கூட்ட அரங்கில் பெரும் பரபரப்பு நிலவியது. சூழ்நிலை எல்லை மீறி செல்லாதவாறு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு இருவரையும் சமரசப்படுத்தினர். மன்னார் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மின்சார தடைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கும் சூழலில் இந்த கூட்டத்தில் எம்பிக்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது.
அதான் அந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். நாங்க செய்யலாத இல்ல அப்படி இல்ல. நான் அதெல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா பிழையான கருத்து சொல்ல நான் சரியா தான் சொன்னேன். இல்ல இது இன்னைக்கு நாளுக்கு நடக்கிற விஷயம் இல்லையே. 15 வருஷம் கலக்க தேவையில்லைன்னு சொல்லலைன்னா உங்களுக்கு வாசியா நீங்க நீங்க 15 வருஷம் நீங்க டிசிசி ஆவல் வேண்டியதானே. 15 வருஷமா நீங்க எத்தனை சமாதானம் இந்த வருஷமா போறாரு நீங்க மின்சார வெட்டு வாரது திருகோணமலை மாவட்டத்தில் கடல் தொழில்துறை சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு சாத்தியமான தீர்வுகள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கூட்டம் மாவட்ட செயலாளர் WGH ஹேமந்தகுமாரின் ஒருங்கிணைப்பில் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திர மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமன ஆகியோர் கலந்து கொண்டு கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் மற்றும் தேவைகள் குறித்தும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். கூட்டத்தின் தொடக்கத்தில் இந்நிகழ்வின் நோக்கம் மற்றும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் பெறுபேறுகள் குறித்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விரிவாக விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த மாவட்ட கடற்தொழிலாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக திருகோணமலை மாவட்ட கடற்தொழிலாளர்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு விரைவான மற்றும் நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர், திருகோணமலை மாவட்ட மீன்பிடி கூட்டுத்தாபன அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இணைய வழி குற்றச்செயல்கள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 1093 வெளிநாட்டு பிரஜைகள் இந்த ஆண்டில் இதுவரை நடத்தப்பட்ட 24 விசேட சுற்றிவளைப்புகளில் இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த நாடு தேசிய நடவடிக்கை தொடர்பான விழிப்புணர்வு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய காவல்துறை பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சருமான FG வுட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவரது தகவல்படி 2024ஆம் ஆண்டில் 26 சம்பவங்களின் போது 573 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் 2025ஆம் ஆண்டில் 2 சம்பவங்களில் 26 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் மட்டும் 24 நடவடிக்கைகளின் மூலம் 1093 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை இணையவழி குற்றச்செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டவர்களை அவர்களது சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உதவி காவல்துறை அத்தியட்சர் FG வுட்லர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை போதைப் பொருளற்ற நாடாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட தேசிய செயற்திட்டத்தின் கீழ் முப்படையினர் மற்றும் இலங்கை காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற கூட்டு ஒழிப்பு நடவடிக்கையில் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நேற்று அதன் தலைமை அலுவலக ஊடக மையத்தில் இடம்பெற்றது. ராணுவ, கடற்படை, விமானப்படை மற்றும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர்களுடன் போதைப் பொருள் தடுப்பு விசேட பிரிவின் உயர்தர அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். முப்படையினரும் காவல்துறையை ஒருங்கிணைத்து நாடு தழுவிய ரீதியில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக தீவிர சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த கூட்டு நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்படுகின்ற போதைப் பொருட்களை முறையாக அளிப்பது இந்த செயற்திட்டத்தின் மிக முக்கிய அம்சமாகும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஆண்டு கால பகுதியில் 4652 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டன. நடப்பு 2026ஆம் ஆண்டில் மட்டும் இதுவரையில் 2168 கிலோகிராம் 387 கிராம் எடையுள்ள பெருமளவிலான போதைப் பொருட்கள் முழுமையாக அளிக்கப்பட்டதாக ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கண்டி மாவட்டத்தின் பத்தேகம ஜடிராவண வீதியில் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ஆள் நடமாட்டம் குறைவான இடத்தில் கைவிடப்பட்டிருந்த 4 வயது சிறுவர் ஒருவரை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து பத்தேகம காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுமியை மீட்டு பாதுகாப்பில் எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி நேற்று காலை சுமார் 7 மணியளவில் முச்சக்கர வண்டி ஒன்றில் அழைத்து வரப்பட்ட சிறுமி அங்கு கைவிடப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டியை அடையாளம் காணும் நோக்கில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தனது குடும்பம் அல்லது வசிப்பிடம் தொடர்பான தகவல்களை அவரால் வழங்க முடியாத நிலை காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது அந்த சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பத்தேகம காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நிலவி வரும் வறட்சியான காலநிலை எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் இதன் விளைவுகள் 2027 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எதிர்வரும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத காலப்பகுதியில் சக்தி வாய்ந்த எல்னினோ நிலைமை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் 80% அதிகமாக காணப்படுவதாக திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்ற போதிலும் 2027 ஆண்டின் முதல் காலாண்டில் மழை வீழ்ச்சி மீண்டும் குறைவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் நேற்று பிற்பகல் குடமையன் ஆதிசிவன் கோவிலை அண்மித்த பகுதியில் திடீரென பாரிய தீப்பரவல் ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள குப்பை கிடங்கு ஒன்றில் பற்றிய தீயானது கடும் வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக வேகமாக பரவி அருகிலிருந்த பனை மரங்களில் தொட்டிக் கொண்டது. பனை மரங்களில் இருந்த நெருப்பு தணல்கள் காற்றில் பறந்து அருகில் இருந்த வீட்டின் கூரை மேல் விழுந்ததில் கூரையின் ஒரு பகுதியில் தீ பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. மேலும் அறைகளில் இருந்த பனை மற்றும் தென்னை மரங்களுக்கும் தீ வேகமாக பரவிய நிலையில் அந்த பகுதி மக்கள் உடனடியாக செயல்பட்டு பல வழிகளிலும் தண்ணீரை பாற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் இதுவரையில் தெரிய வரவில்லை. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்களோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். தற்போது இயல்புக்கு மாறாக அதிக வெப்பமான காலநிலையும் வறண்ட காற்றும் வீசி வருவதால் பொதுமக்கள் குப்பைகளுக்கு தீ வைப்பதையும் தீ தொடர்பான காரியங்களில் ஈடுபடுவதையும் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 9 இந்திய மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகையும் விரைவாக மீட்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தி மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 9 தமிழ்நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகையும் உடனடியாக விடுவித்து அவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதை உறுதி செய்ய தகுந்த ராஜதந்திர நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுவரையில் 49 இந்திய மீனவர்கள் இலங்கை அரசின் சிறைக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வதால் மத்திய அரசின் உடனடி தலையீடு பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவ சமூகத்திற்கும் பெரும் நம்பிக்கையையும் நிம்மதியையும் அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.